இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கிராமத்துல இருக்கிறவங்க கூட இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பாங்களான்னு தெரியல. அத்தா அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அத்தா கொஞ்ச நேரம் என்னால முடியல. என்னடா என்னத்த ஓவர் நைட்ல மாறிட்டீங்க? மாறலடா, தேறிட்டேன். விவசாயத்துல உழைப்பு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டா ஒரு நாளுங்கிறது 2 நாள் கணக்கு. இதே 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சா ஒரு நாளுங்கிறது அரை நாள் கணக்கு தாண்டா. என்னத்தான் என்னென்னமோ சொல்றீங்க? சரி, மணி என்ன? 7 ஆயிடுச்சா? ஓகே, இப்போ 1 ஏக்கருக்கு உழுதாச்சு. நம்ம வேற வேலை இருந்தா பார்க்கலாம். சரியா? சரி வா. அதான் டேய், வெட்டி அப்படி வரப்புல நின்று அப்படிதான் செயற்படும். தள்ளி நில்லு. விட்டா அந்த சிவதன் ஐயாவே மிஞ்சிடாரு போலையா தான். சேது, மணி என்னாச்சு? 4 மணியா தான்? 4 ஆயிடுச்சா? ஏன் கேக்குறீங்க? டேய், மாட்டுக்கு தீனி போடணும், சாணியில டைம் ஆயிடுச்சுடா. நீ மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க, வா. நம்பாதான் தானே இவரு? நம்பவே முடியல. ஜனாமா, இந்தாங்க குடிங்க. ஐயா, நீங்க மோர் குடிங்கம்மா. நீங்க போய் மோர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னம்மா, கோவமா இருக்கீங்களா? சச்ச, நீங்க தான் சிபி பண்ண காரியத்துக்கு கோவமா இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட நல்ல விதமா பேசுறீங்க. அதுவே பெரிய விஷயம். அவர் பண்ண தப்புக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு குணம். உங்ககிட்ட இருக்கிற குணம் உங்க சந்ததிக்கே இருக்கும்னு எதிர்பார்க்க கூடாதுல்ல. அவர் வளர்ந்த விதம் வேற மாதிரி இருக்கலாம். ஆமா, கொஞ்ச நாள் என் கைக்குள்ள வச்சுதான் வளர்த்தேன். சில சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு 10 வருஷம் லண்டன்லயே தனியா இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அப்பத்துல இருந்து மொத்தமா மாறிட்டான். மனுஷங்க கிட்ட பேசுற வரமுறை தெரியல, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு புரியல. ஆனா அடிப்படையில சிபி கெட்டவன் இல்ல. யாருக்காவது பிரச்சனைனா ஓடி போய் முன்னாடி நின்னு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பான். தன்னை அறியாம யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டு அது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்காக வருத்தப்படுவான். இப்ப கூட சிபிய உங்ககிட்ட விட்டு வைக்கிறதுக்கு காரணம் கொஞ்சமாவது அனுபவ ரீதியா கத்துக்கணும்னு தான். புரியுதுமா. அந்த பையன் இங்க வந்த முத நாளே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவரை மாதிரி என் வீட்லயும் ஒருத்தர் தான். யாரு? என் தம்பி ராஜாங்கம். என்ன பிரச்சனை, எவ்வளவு பிடிவாதம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தட்டி அவனை இன்னைக்கு ஒரு மனுஷனா மாத்திட்டேன். இப்ப நான் சொல்ற வார்த்தை தான் அவனுக்கு பெருசு. திருந்தி நல்லவனா வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
உங்ககிட்ட வெறும் கல்ல கொடுத்தாலும் அத சிலையா மாத்தி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் என் பேரன் கூடவே நானும் இங்க இருக்கேன். புலி ஒத்துக்கிட்டாலும் கல்லு இடம் கொடுக்கணும்ல. கண்டிப்பா சிபி இடம் கொடுப்பான்னு நம்புறேன். பாண்டி, மச்சான் இந்த கல்யாணம் எந்த தப்பும் இல்லாம நடக்கணும்டா. சொதப்பிடாத. கண்டிப்பா மச்சான். என் அண்ணன் எனக்கு பண்ணதுக்கெல்லாம் வந்தாலும் அனுபவிக்கணும்டா. மச்சான் நீங்க மறந்தாலும் நான் மறக்கல. சொந்த தம்பின்னு கூட பார்க்காம ஒரு 50,000 ரூபாய் காசு எடுத்ததுக்கு திருட்டு பட்டம் கட்டி ஊர் முன்னாடி சவுக்கால் அடிச்சாருல்ல, அன்னைக்கே அவரை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் அமைஞ்சிருக்கு. பாத்துக்கலாம் மச்சான். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து அவர் கண்ணில் ரத்த கண்ணீர் வரும் பாருங்க. மாப்பிளனா மாப்பிள தான்டா. இவ்வளோ அடமழையா இருக்கு. இந்த சொக்கம் வயல வேற காணோம். வயல்ல தண்ணி தேங்கி நிக்குதோ என்னமோ. சரி, நாமளே போய் பார்ப்போம். தம்பி, ஐயா, எல்லா வயலையும் வெட்டிட்டேங்க ஐயா. எங்கெல்லாம் மூட்டம் போகுதோ அங்கெல்லாம் அடைச்சிட்டேங்க ஐயா. நீங்க போங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன் ஐயா. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, அதையும் முடிச்சுட்டு வந்துடுறேங்க ஐயா. நீங்க போங்க ஐயா. ஐயா, மழை பெய்யுதுங்க ஐயா, நீங்க நினையாதீங்க. போங்க ஐயா. எனக்கு சிபி சார் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் சிவதான ஐயாவோட நம்பிக்கையை ஜெயிப்பாரு. ஒரு ஒரு 3 நாள் தானே, பல்ல கடிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.